பிறப்பது ஒரு முறை, இறப்பது ஒரு முறை, சிறப்பது எம்முறை, நினைத்திடு தலைமுறை, தரணி சிறந்திட உழைத்திடு பலமுறை, மரமாக வளர்ந்திட மறந்திடு இம்முறை. பிறந்து பயனென்ன, பிறந்ததை எண்ணிப்பார். வளர்ந்து பயனென்ன, வளர்ந்ததை எண்ணிப்பார். படித்து பயனென்ன, படித்ததை எண்ணிப்பார். உயிரின் பயனென்ன, இந்த உலகத்தை எண்ணிப்பார். அனைவருக்கும் வணக்கம். நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று முழங்கிய இளைஞர்களின் வழிகாட்டியாக திகழ்ந்த மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களை நினைவு கூறி, அதாவது ஏன் சொல்றேன்னா, அவர் நம்ம மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். ஏன் நம்ம மாவட்டம் சொல்றேன் அப்படின்னா, விருதுநகர், ராமநாதபுரம் இரண்டுமே அப்போதைய ஒருங்கிணைந்த ராமநாதபுரம் மாவட்டம் தான். அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த அப்துல் கலாம் அவர்களை நினைவு கூர்ந்து, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம அருள்மிகு ஸ்ரீ உமையநாயகி அம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு நல்லதொரு பட்டிமன்றம் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. நல்ல ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. மக்கள் அப்படியே கலையாமல் இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த பட்டிமன்றத்திற்குரிய இணைப்புக்கு உதவியாக இருந்த நமது பாசத்திற்குரிய அன்பு சித்தப்பா ரவி அவர்களுக்கும் மற்றும் தரைக்குடி, செவல்பட்டி, வாழம்பட்டி, முத்துராமலிங்கபுரம் ஆகிய 4 கிராமங்களை சேர்ந்த தொண்டர்களுக்கும், பக்தர்களுக்கும், பொதுமக்களுக்கும் மற்றும் எனது சொந்தங்களுக்கும், எனது நண்பர்களுக்கும், தோழர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, நடுவர் அவர்களே, உங்களை தான் தேடிட்டு இருக்கேன். எனக்கு இன்றைய நடைமுறை வாழ்க்கையில் மீன் செலவு அதிகமாக செய்வது ஆண்களா பெண்களா? நடுவர் அவர்களே, நானே தான். தலையில கருப்பு முடியை விட நரமுடி ஒன்று வந்துச்சுன்னு வைங்களேன், நரமுடி தான் அதிகமாக வளரும். அதே போல பயிர்கள்ல களை அதிகமாக வளர்ந்துச்சுன்னு வைங்களேன், களை தான் வேகமாக பரவும். நல்லதை விட, அதாவது நல்ல செயல்களை விட தீய செயல்கள் வேகமா முன்னாடி பரவிட்டு இருக்கும். அதே போலதான் நடுவர்களே, தேவையான செலவுகளான அத்தியாவசிய செலவுகளை விட ஆடம்பர செலவுகள் தான் இப்போ வேகமா அதிகமா போயிட்டு இருக்கு. அந்த அதிகமான வீண் செலவுகள் செய்யறது பெண்கள் தான் அப்படிங்கிறத பத்தி தான் இப்ப பேச போயிடும். அதாவது நம்ம சுடசெல்வி பாப்பா சொன்னாங்க இல்லையா, அதுக்கு மட்டும் நான் ஒரு 2-3 பதில் சொல்லிக்கிறேன். 2 லட்சத்துக்கு நம்ம பைக் வாங்குறோமா? ஆமாம்மா, 2 லட்சத்துக்கு பைக் வாங்குறோம். ஏன் வாங்குறோம்? டிவிஎஸ் 50, டிவிஎஸ் எல்லாம் கூப்பிட்டு நீங்க வாங்கம்மா, உட்காந்து வாங்கன்னு சொன்னா வருவீங்களாம்மா? நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. செய்ய சொல்லியா, உங்க உண்மையை சொல்லட்டுமா? நான் சைக்கிள் வச்சிருக்கேன். எங்க அம்மாவை சைக்கிள்ல வாங்க வரமாட்டேங்குது. பைக் எடுத்துட்டு வாடா, பைக்ல தான் வருவேங்குது. இன்னும் காலேஜ் பசங்க எதுக்கு நல்லா இப்படி இருக்க பைக் வாங்குறாங்க தெரியுமா? அப்பதான் அவங்க ஆள் உட்காருவாங்க. 2 லட்சம் ரூபாய் பைக் வாங்க தான் உட்காருறாங்க. சொல்லுங்க. அதுதான் நடுவர்களே, நம்மளை வீண் செலவு செய்யறதுக்கு தூண்டி விட்டுறது இவங்க தான். அதுக்கப்புறமா வீண் செலவு நம்ம செய்யறோம். என்னம்மா இதெல்லாம் நியாயமாமா? இது கூட பரவாயில்ல நடுவர்களே. முடி வெட்டுறதுக்கு 300 ரூபாயா 2000 ஏதோ சேவிங் என்னமோ சொன்னாங்க. எங்களுக்கு தெரிஞ்சது 2 விஷயம் தான். எனக்கு, நடுவர்களுக்கு, என்னை போன்ற சகோதரர்களுக்கு தெரிஞ்சது. கடைக்கு போனா 2 வார்த்தை தான் கேட்போம், கட்டிங்கா சேவிங்கா. அந்த 2 வார்த்தை தான். எந்த கட்டிங்க சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. மணி வேற 11 ஆயிடுச்சு. எந்த கட்டிங்க? தலைமுடியை வெட்டுவது. தலைமுடியை அப்படி சொல்லுங்க. முடி திருத்தம் என்று அழகான தமிழிலே சொல்லுங்கள். கட்டிங் என்று சொன்னால் பல பேருக்கு கை நடுங்கதா இல்லையா? தகவல் ஆயிடுச்சுன்றீங்களா? அதாவது நடுவர்களே, எல்லாத்தையும் ஆசைப்பட்டு அதை வாங்கி வைக்கிறது எல்லாமே இந்த பெண்கள் தான். ஆனா அவங்க ஆசைப்பட்டு வாங்குற அத்தனையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்துட்டு, நம்ம கையில காசு இல்லை அப்படிங்கிற ஏக்கத்தோட பார்த்துட்டு நம்மளோட ஆசைகளையே தூக்கி போடுறது இந்த ஆண்கள் தான். இதை ஒத்துக்கிறீங்க தானே? நிச்சயமா. இது மட்டும் இல்லை நடுவர்களே, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு வைங்களேன், நம்ம திருவிழா காலத்துல இல்ல பண்டிகை காலத்துல, தீபாவளி, பொங்கல் வரும்போது ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடியே இந்த பொம்பளைங்க என்ன செய்யறது தெரியுங்களா? ஏண்டி இந்த சேலை பார்டருக்கு மேட்சிங்கா பிளவுஸ் தைக்கிறதா, இல்ல சேலை மேட்சிங்கா பிளவுஸ் தைக்கிறதா? இந்த கன்ஃபியூஷன்ல அப்படி அவர் 2 மாசத்துக்கு முன்னாடியே ப்ரீ பிளான்டா இருப்பாங்க. ஆனா ஆண்கள் அப்படியா? 4 காசு சம்பாதிக்கிறேன்னா
சாவணும். அந்த சம்பாதிச்ச காசை வீட்டுக்கு கொண்டு வரணும்னா ரத்த அடி பண்ணணும். அப்படிதான் நடக்குது. அதாவது இந்த ஆண்கள் எல்லாம் இந்த பண்டிகை காலம் வருதுன்னு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இருந்தே ஓவர் டைம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓவர் டைம் பார்த்து நம்மளுடைய குடும்பத்தில் இவ்வளவு தேவைகள் இருக்கு, அதுக்கு செலவு பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக ஓவர் டைம் பார்த்து அதோடைய உழைப்பை கொட்டி அத்தனையும் வீட்டுக்குடைய செலவு பண்றத இவங்க வீட்டு செலவுன்னு சொல்லி ஒரே வாரத்தில் முடிச்சிடறாங்க நடுவர்களே. ஏமா இந்த காசு பணம் செலவு பண்றது தான் செலவா? இந்த நேரத்தை வேஸ்ட் பண்றீங்க, அதெல்லாம் செலவு இல்லையா? யோசிச்சு பாருங்க நடுவர்களே. ஏமா உங்களோட எல்லாம் ட்ரெஸ் வாங்க துணி கடைக்கு வர முடியுமாமா? என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க 4 மாடி கடை நடுவர்களே, 4 மாடிலையும் கலெக்ஷனா டிசைனா ஏறி ஏறி பார்த்துட்டு கடைக்காரண்ட கடைசியா ஒரு கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி கேட்பாங்க தெரியுமா? ஏமா ஏப்பா மேல் மாடியில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஏமா அது மொட்டை மாடிமா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் திரும்ப இறங்கி வந்து என்ன ட்ரெஸ் பார்த்தாங்களோ அதை பார்த்து எடுத்து வச்சுட்டு இது கூட பரவாயில்ல நடுவர்களே. இதுல நடுவில் நம்ம ஆண்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்பாங்க, ஏங்க நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஆண்கள் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க பாருங்க. குயில பிடிச்சு குண்டில அடைச்சு கூவ சொல்லுகிற உலகம். ஆமா கூவ சொல்லுகிற உலகம். மயில பிடிச்சு காலை உடைச்சு ஆட சொல்லுகிற உலகம். ஆமா ஆட சொல்லுகிற உலகம். இப்படிதான் நடவடிக்கை எல்லாம். எங்க அம்மா சேலை எடுத்து வருங்க, இந்த மாதிரி நல்ல லைட் வெளிச்சத்துல நல்ல கலரை மின்னுது, இந்த கலர்ல நோட்டீஸ் கலர்ல. மறுநாள் காலையில பார்த்துட்டு சேலையை மாத்தணும்டா அப்படிங்குது. எதுக்குமா சேலையை மாத்துற? நைட்டு வெளிச்சத்துல பலன்னு தெரிஞ்சு இப்ப பாரு வெளியே போய் கிடக்குறா, சேலையை மாத்தணும்டா. இந்த மாதிரி சேலையை வாங்குறதுக்கு ஒரு நாள், அதை மாத்துறதுக்கு ஒரு நாள் போறவங்க பெண்கள் நான் சொல்ல வராங்க. கரெக்டா? அதுதான் நடுவர்களே. இது மாதிரி அவங்க நல்லா இருக்கான்னு கேட்டாலும் நம்மன்னு சொல்லணும். இப்படி ஆமா ஆமா சொல்லிட்டு இருக்கிறதுனாலதான் நம்ம வீண் செலவு செய்யறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இந்த 3 பேர் வரை பேச வந்திருக்காங்க. இந்த சொல்ல இதுல நம்ம அந்த பாப்பா சொல்லுது, நம்மலாம் ட்ரிப்பு போறோமா, பசங்க எல்லாம் ட்ரிப்பு போய் நம்ம செலவு பண்ணி அவ்வளவு செலவு பண்றோமா? ஏன் ட்ரிப்பு போறோம்? டிப்ரெஷன். அது இல்ல நடுவர்களே, நம்மள டிப்ரெஷனுக்கு ட்ரிப்பு போறோம். இவங்க என்ன பண்றாங்க தெரியுங்களா? ஏமா நீங்க எல்லாம் பியூட்டி பார்லர் போறதா ஒரு ட்ரிப்பு தானமா, போற வரவே மாட்டீங்களேமா. போவட பூசிக்கிட்டு வந்து உட்கார்ந்துட்டு நாங்க வீட்டு செலவு செய்யணும் வேற பேச்சு வேற இதுல. இல்ல யூடியூப்ல நம்ம கோபி சுதாகர் பரிதாபங்கள் சேனல் பாத்துருக்கீங்களா? அதுல ஏண்டா உனக்கு இந்த பொண்ணு வேணாம்டா, சரி நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாதுடா அப்படி. ஏப்பா 30 பொண்ணு பார்த்தாச்சு, இந்த பொண்ணு பிடிக்கலாம் எப்படிமா? அது இல்லடா, இந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாதுடா, கேளுடா. எதுக்கு வேண்டாங்கிறீ அதை சொல்லுங்க. மாசம் 7000 ரூபாய் பியூட்டி பார்லருக்கே செலவு பண்ணுவாங்களா? ஏதோ ஸ்ட்ரைட்டிங்கா, ப்ளீச்சிங்கா, ஃபேஷியலா, நீ வாங்குற சம்பளமே 8000 ரூபாய். 7000 ரூபாய் பியூட்டி பார்லர் செலவு பண்ணா குடும்பம் எங்க டான்ஸ் தானே ஆடும் அப்படின்னு. ஆனா எங்க ஆம்பளைங்களை பாருங்க, இந்த ஆண்களை பாருங்களேன். சட்டைன்னு வந்து இளைஞர்களுக்குலாம் 2 விஷயம் தான். ஒன்று செக்குடு சட்டையா இல்ல பிளைன் சட்டையா? ஒன்று சட்டம் போட்ட சட்டையா இல்ல இந்த மாதிரி சொல்லுங்க, சொல்லி முடிச்சிருக்கீங்க. இது மாதிரி பிளைன் சட்டையா? அதே போல டிஷர்ட் பாத்தீங்களா, காலர் வச்சதா இல்ல ரவுண்ட் நெக்கா? பேண்ட்னு பாத்தீங்களா, ஜீன்ஸ் பேண்டா இல்ல காட்டன் பேண்டா? இந்த மாதிரி 4 ஆப்ஷன் தான். இதை வச்சுட்டு தான் நாங்கள் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண போவோம். நீங்க போய்கிட்டு கடையில் போயிட்டு வராமல் இருந்துக்கிட்டு கலெக்ஷனா ஏறி பார்த்துட்டு நாங்க வீண் செலவு வேற பண்றோம். அதுவும் இந்த நடுவர் மாதிரி 45+ ஆயிடுச்சுன்னு வைங்களேன். வெள்ளை சட்டையா அரக்கு சட்டையா? வெள்ளை 4 முளை வேஷ்டியா 8 முளை வேஷ்டியா? அதோட முடிஞ்சு போயிடும். போற போக்கில் ஊமகத்தை குத்திட்டுலாம் போகக்கூடாது. இது மட்டும் இல்லை நடுவர்களே, நம்ம வந்து கல்யாணத்துக்கு வந்து கோட் சூட் கேட்குறோமா? ஆமா கோட் சூட் கேட்குறோம். நாங்கள் கடையில் போய் 2000 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு வாடகைக்கு எடுத்து போட்டு நாங்கள் முடிச்சிடுவோமா? உங்களால் அந்த மாதிரி முகூர்த்த புடவை உங்களால் வாடகை எடுத்து கட்ட முடியுமா? நீங்களாம் பேசுறீங்க பாருங்க. இதுல நடுவர்களே இன்னொரு விஷயம், இந்த பொம்பளைங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயத்துக்கு ரொம்ப அழுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி நடிப்பாங்க. அது என்ன 2 விஷயம் தெரியுங்களா? நம்ம சொந்தக்காரங்க, நம்ம அப்பா அம்மா, இல்ல பக்கத்து வீட்டுல இப்படி ஏதாவது இவங்களே சண்டை போட்டு புறணை பேசிட்டு அதுக்கு வந்து நம்ம கிட்ட வந்து அழுவாங்க, கஷ்டப்படுற மாதிரி நடிப்பாங்க. அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எதையாவது நம்மகிட்ட கேட்டு வாங்கி அதை வாங்கி கொடுக்குற வரைக்கும் அடம் பிடிப்பாங்க, கஷ்டப்படுற மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஆண்களுக்கு 2 கஷ்டம் தான். ஒன்று மன கஷ்டம், இன்னொன்று பண கஷ்டம். இந்த பண கஷ்டமும் மன கஷ்டமும் யாரால வருதுங்கிறது உங்களுக்கே தெரியும் நடுவர்களே. ஏமா உங்களெல்லாம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போக முடியுமாமா? போனா என்ன செய்வீங்க? அந்த
அந்த சேலை நல்லா இருக்குல்ல, அந்த சுடிதார் நல்லா இருக்குல்ல, அந்த நெக்லஸ், இந்த செயின், எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடுறதுக்காகவே மீஷோ அமேசான்ல வந்து ட்ரெஸ் எடுக்கிறது. அந்த அக்கா சிரிக்காங்க, ஏன் நீ தானே நீ தான் சொல்றாங்க அப்படின்னு. இங்க உட்கார்ந்து கூட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் 2 பேர், அந்த 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 அக்கா போடுற சேலையை பாரு நல்லா இருக்குல்ல, இந்த போடுற கம்மலை பாரு, கம்மல் வரைக்கும் நோட் பண்ணுவாங்க நீங்க. நான் பார்த்துருக்கேன், எத்தனை கல்யாணத்துக்கு நான் போயிருக்கோம், எத்தனை சடங்கு வீடு போயிருக்கோம், எத்தனை காது குத்துக்கு போயிருக்கோம். அதாவது நடுவரில் இவங்க பார்க்குற செயின் இருந்தால் இந்த அக்கா உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, செயின் டிசைனு இது மாதிரி இவங்க கேட்காத டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. இப்படி தான் நடுவரில் ஒரு பொம்பளை வந்து கேட்டுட்டு இருக்கு, கோயிலுக்கு போயிட்டு சாமி கழுத்தில் உள்ள செயின் மாதிரி மாடல் வேணும்னு சொல்லி புருஷன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கு. இவங்க கேட்காத ஒரே டிசைன் என்னன்னு தெரியுமா, நான் செயின் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டிசைன் மட்டும் தான் இவங்க செயின் கேட்கல, மீது எல்லா டிசைன் வந்து செயின் வாங்கி போட்டுட்டு நம்ம வீடு செலவு செய்கிறவங்க வேற பேசிக்கிறாங்க. இந்த நகைகளை கூடுறது காரணமா இவங்க தான் நடுவர்கள. எப்படி தெரியுங்களா, அங்க சத்தியமான உண்மைங்க. ஆடி 18 அக்ஷய திருதைய எல்லா நகைக்கடையிலையும் கூட்டாங்க. எப்படித்தான் எங்கிருந்து தான் காசு வருதுன்னு எனக்கும் தெரியலங்க, அவ்வளவு கூட்டம். நம்ம எங்க ஊர்ல பெரிய ஃபேமஸான ஒரு நகைக்கடை இருக்கு. அக்ஷய திருதைய முடிஞ்ச மறுநாள் ஒரு பேக் நிறையா, எப்படி ஒரு பேக் நிறையா மங்காத்தா அஜித் மாதிரி அவ்வளோ பணத்தை கொண்டு வந்து ஃபெடரல் பேங்க்ல பணத்தை கட்டுறாங்க. அப்போ அவ்வளோ வருமானம். இதில் ஜிபே அமௌண்ட் வேறு தனியாக வந்திருக்கும். அப்போ எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கும் பாருங்க. அக்ஷய திருதை அன்னைக்கு எங்க இருந்தாங்க பணம் சம்பாதிக்க எனக்கு ஒன்றும் புரியல. நம்ம சம்பாதிக்கிறோம், அதனால நம்ம தான் கேட்கணும். இவங்க சம்பாதிக்கிறேன்னு சொல்லுவாங்க, சொல்லுவாங்க ஒரு 20,000 சம்பளம் வாங்கலாம் வைங்களேன், 40,000 செலவு வச்சிருவாங்க. இதுல வீண் செலவு நம்ம செய்யறோம், நம்மளே வர சொல்லிக்கிறாங்க. இப்படிதான் நடுவர்கள அது இதுன்னு கம்பேரிசன் பண்ணி அது ஒரு பாட்டு ஒன்று இருக்கு, நம்ம படிச்சிருப்போம் எல்லாருமே. காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அது போல தன் பொல்லா சிறகை விரித்து ஆடினால் போதுமே அப்படின்ற ஒரு பாட்டு இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டிலன்னு எல்லா பக்கமும் கம்பேரிசன் பண்ணி அதை வாங்கி இதை வாங்கி எல்லாத்தையும் பூட்டி வச்சுட்டு புருஷங்காரனை பூரா கடன்காரன் ஆக்குறது மட்டும்தான் இவங்க வேலை. இதுல வீண் செலவு நம்ம பண்றோங்கிற ஒரு பேர் வேற. வீட்டில் யாராவது கல்யாண பத்திரிகையோ இல்லை ஏதாவது ஒரு இன்விடேஷனோ வைக்க வந்தாங்கன்னு வைங்களேன், இவங்க உடனே குடுன்னு ஓடி போய் ஒரு புடவை வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஏன் தெரியுமா நடுவர்கள்? ஏன்னா ஒரே புடவையை ரிப்பீட் பண்ணி கட்டக்கூடாதான். சொந்தக்காரங்க வரும்போது பார்த்து ஒரே புடவையை பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே புடவையை ரிப்பீட் பண்ணி கட்டுறாங்களாம். அதனால உடனே ஓடி போய் வேற புடவை வாங்கிட்டு வந்துடுவாங்க. அது மட்டும் இல்லை, கல்யாணம் ஆனவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண பத்திரிகை எவன் வச்சாலும் கவலை, இது மாதிரி செலவு வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மொய் செலவை விட இந்த செலவு அதிகமாக இருக்கு. கல்யாணம் ஆகாதவனுக்கு கல்யாண பத்திரிகை வைக்க முடியலையேன்னு ஒரு கவலை, அவ்வளோதான் நடந்துடுறாங்க. கல்யாணம் பண்ண போற பையன் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க முதல் கேட்குறீங்க. ஏன் கேட்குறீங்க? நம்ம செலவு செய்யறதுக்கு, நம்ம வீண் செலவு செய்யறதுக்கு இவன் சரிப்பட்டு வருவானா அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக தான். நீங்க சரிப்பட்டு வருவானாங்கிறத அப்படியே வார்த்தையை மாத்துங்க. ஒரு நல்ல அடிமை நமக்கு சிக்குமா? அந்த மாதிரி என்ன கேட்டாலும் தலையாட்டுவானா, ஆமா சொல்லுவானா, கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பானா அப்படின்னு யோசிச்சுதானே நடுவர்களை எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க அப்படின்ற வார்த்தையை முதல் கேட்குறீங்க. நான்லாம் நடுவர்களை அரேஞ்ச் மாதிரி தான் பண்றது ஒரு முடிவு பண்ணிட்டேன். ஏன் தெரியுமா? எங்க அப்பா நிறைய முயற்சி செஞ்சு வச்சிருக்காரு. அது மாதிரி நாங்க வந்து எங்களுக்கு எப்படி வருவாய் வரும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத செலவுகளை குறைக்கிற வழியை தான் நாங்கெல்லாம் பார்ப்போம். இதுல நம்ம வந்து வீண் செலவு செய்யறோங்கிற வேற இதை பேசிக்கிறேன். நடுவர்களே, கடைசியா ஒரே ஒரு வார்த்தை விவேக சிந்தாமணியில இருந்து ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஆபத்துக்கு உதவா பிள்ளை, அரும்பசிக்கு உதவா அன்னம், தாகத்தை தீரா தண்ணீர், தரித்திரம் அறியா பெண்டில் அப்படின்ற ஒரு கவிதை இருக்கு. அதாவது அதுல கடைசியில வந்து பாத்தீங்கன்னா தரித்திரம் அறியா பெண்டில் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, கணவனுடைய வறுமையை அறியாத மனைவிகள் இருக்கும் வரை கணவனுக்கு எல்லாமே வீண் செலவு தான். அந்த வீண் செலவுக்கு காரணமே பெண்கள் தான். அதனால் இன்றைய நடைமுறையில் அதிகமாக வீண் செலவு செய்வது பெண்களே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.